ஸோ வணக்க மக்களை இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பிஆர் ரேங்கெட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரெண்டு பொண்ணுங்களா பசங்களும் தெரியாது, ஆனால் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஃப்ரெண்டானு என்னென்ன கூத்த பண்ணாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு போய் ஒரு கில் எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம டீமெண்ட் வந்து பொழந்துருவாங்க. பொழந்துட்டு அப்புறம் பார்த்துட்டு ரிவைவ் பண்ணிட்டு இங்கிட்டு போய் இருந்தால் இப்போ தான் ஃப்ரெண்டாக வாங்கி பாருங்களேன். ஃப்ரெண்ட் ஆகிட்டான், அந்த ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டானதுக்கப்புறம் நான் என்ன அடிச்சு போடுவோம் போட்டு அப்படியே மரத்துக்கிட்ட கவர் எடுத்துட்டு தான் அப்புறம் வெளியே போயிட்டு ஓடி போயிட்டு இருந்தேன். அவன் ஏன் டீமெட்டு ஐயோ வேணாயா நம்பாதையா அப்படின்ட்டு இருந்தான். எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு. பின்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தேன். மறுபடியும் வந்துட்டு இருந்துச்சு. பார்த்து திடீர்னு இன்னொன்று சரி அப்படின்ட்டு ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு கிளம்பிட்டு இருந்தோம்னு பார்த்தா விர மாட்டேங்குது. இந்த இடத்த விட்டு எமௌண்ட்டு போடுதுங்க, என்னென்னமோ மண்டை மேலே வருது, கொண்டை எதெல்லாம் போடுதுங்க. அப்புறம் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. அந்த 2மே ரொமான்ஸ் பண்ணிச்சு. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஆனால் கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து கிளம்பலான்னு பார்த்தா இது 2மே அமௌண்ட் போட்டுருந்ததை வந்து நம்ம 2 பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நானும் ஒரு அமௌண்ட் பேச்சுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ் எலக்ட்ரிக் வேணும்னே ஒரு இடியை போட்டு விட்டு கிளம்பியாச்சு. இடியை போட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு சரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அதெல்லாம் பிடிச்சிட்டு எனிமி அடிச்சுட்டு இருந்தோம். எனிமி அடிச்சுட்டு பார்த்தோன்னா அவன் சரியான டேமேஜ் விட்டான். நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் பாருங்கள், இப்போ சைடில் வந்து மின்னல் வேகத்தில் ஒன்று போகும். மின்னல் போகுது. மின்னல் வந்து அடி வாங்க பாருங்க. கொஞ்ச நேரத்தில் மின்னல் வந்து அடி வாங்கி சாக போகுது. மின்னலை போய் நம்ம தான் காப்பாற்ற போகிறோம். மின்னல் வந்து மின்னல் டவுன் அடி சுட்டாங்க. மின்னல்கிட்ட ஒரு ஓசிக்கில்லு. மின்னலும் சோழியை முடிச்சுட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ட்ராப் எடுத்துகிட்டு லூட்டெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. லூட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இது சும்மா நிற்கிற நம்மலாம் எமௌண்ட்டை போட்டு தாக்க, நம்ம அதை சும்மா வேடிக்கை பார்க்க அப்படின்னு இருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீமெண்ட் வந்து ஒரு டேமேஜ் விட்டுருப்போம். அந்த கில்லை வந்து நம்ம ஓசி தட்டியிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த கில்லிங் ஒன்று இருக்குது. அது ஓசி கிடையாது, வாயில் போட்டு போய் ஒரு கில்லை தட்டியிருப்போம். இப்போ அந்த சைடில் ஒரு அந்த கேரக்டர் போச்சு. நம்மளால் அதை வந்து டவுன் ஆகிருப்பான். நம்ம அதை பார்க்கவே இல்லை. டவுன் ஆனா ஐயா வாயான்ட்டுனா ப்ரோ நான் வந்து வாயிலுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வந்து ப்ரோ வந்து ரிவே பண்ணிட்டு மறுபடியும் சருகண்டின்னு கிளம்பிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்தாங்க வெண்டிங் மிஷினில் ஒருத்தன் வந்து அவனையும் அடித்து படுக்க போட்டாச்சு. படுக்க போட்டு நம்மளால் தூக்கி விட்டு உனக்கு இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு கிராஸ்ஃபயர் நடந்துகிட்ருக்கோம். கிராஸ்ஃபயர் வந்து அந்த டீமும் சாகலை, நாங்களும் சாகலை. கடைசியில் இருந்தால் இதுதான் அந்த கிராஸ்ஃபயர். இந்த கிராஸ்ஃபயரில் ஒரு வாயிட போட்டு அவனை சோழியை முடிச்சாச்சு. அடிக்கலாம் அவன் எங்கே விட்டுருந்தா என்னைய முடிச்சிருக்கலாம். ஆனால் பட் அவனுக்கு அடிக்க தெரில. அதனால் நானே அவனை அழுத்தி கொன்னுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு. இப்போ எல்லோரும் வந்து ஒரு எல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, எல்லாம் அப்படியே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வேறு ஆனாவும் இடையில வருதுங்க. இடையில வந்து அப்போ கடைசியில் MP40 அந்த டைட்டிலுக்காக மண்டையே வச்சு அடித்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம டீமெட்டு டவுன் வச்சுட்டு 2 ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மக்களே.